is Jennifer and welcome to my channel with Jennifer. So yes, நம்மளுடைய சேனல்ல நிறைய விதமான சோப் அண்ட் ஷாம்பூ இதான ரெசிபிஸ் இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஃப்ரீயா எப்படி பண்றது, ஹெர்பலா எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சூப்பரான ஒரு சோப். ஏன் நான் வந்து அவ்வளவு சூப்பர்ல வந்து அவ்வளோ அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் போற அளவுக்கு அவ்வளோ அருமையான நிறைய ஆயில்ஸ் இருக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க சோப் தான் பண்ண போறோம். ஸோ என்ன சோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரிங்கா சோப். ஸோ மொரிங்கா சோப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட மெயின் இன்கிரீடியன்ட் இஸ் முருங்கை இலை. இந்த முருங்கை இலையில இருந்து எடுத்த ஜூஸ் அண்ட் முருங்கா சீட்ல இருந்து எடுத்த ஆயில் அண்ட் முருங்கா பவுடர், இது எல்லாம் மெயின் இன்கிரீடியன்ஸா இருந்து அது கூட நம்ம நிறைய எசென்ஷியல் ஆயில் அண்ட் கேரியர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி இருக்க போகுது. ஸோ இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ 5 kg ஆஃப் சோப் எப்படி பண்றது அப்படின்றதுக்கான அளவு தான் நான் வந்து சொல்ல போறேன். இது நீங்க இன்கேஸ் 1 kg இல்லைனா 2 kg செய்யணும் அப்படின்னா இதுல இருந்து நீங்க வந்து டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கால்குலேஷன் வந்துடும். பட் நான் சொல்ற கால்குலேஷன்ல கொஞ்சம் கூட ஜாஸ்தியாவோ கம்மியாவோ ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா இதுல நம்ம நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ண போறோம் அண்ட் நிறைய கேரியர் ஆயில் யூஸ் பண்ண போறோம் அண்ட் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதோட அளவு ஜஸ்ட் ஸ்டிக் டு வாட் எவர் நான் சொல்றது மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லை வந்துட்டு 529 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வாட்டர், டிஸ்டில்ட் வாட்டர், அது 555 கிராம்ஸ். And then moringa juice. So அது வந்து நம்ம முருங்கை இலையில எடுத்து அதை ஜூஸ் ஆக்கி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து 600 grams. And then coconut oil 1050 grams. Palm oil 1225 grams. Olive oil pomace அது 1050 grams. And then castor oil 175 grams. Next carrier oils நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா moringa oil which is 90 grams, and then sweet almond oil 40 grams, and then jojoba oil 20 grams, and tamanu oil 20 grams. Next essential oils என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எசென்ஷியல் ஆயில் எது வேணா யூஸ் பண்ணலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 120 கிராம்ஸ் வரணும். பட் நான் கொடுத்திருக்க மாதிரி இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சோலி எசென்ஷியல் ஆயில் 22 கிராம்ஸ், ylang ylang எசென்ஷியல் ஆயில் 20 கிராம்ஸ், frankincense எசென்ஷியல் ஆயில் 20 கிராம்ஸ், ஸ்வீட் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் 20 கிராம்ஸ், லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் 20 கிராம்ஸ் அண்ட் பேசில் எசென்ஷியல் ஆயில் 20 கிராம்ஸ். ஸோ யூஸ்வலாக நம்மளோட சோப் செய்யறப்போ ஜூஸ் ஏதாவது கலக்கிறோம் இல்லை மில்க் ஏதாவது கலக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் லைல மிக்ஸ் பண்ணி லை அண்ட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஆயிலில் இந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கேரியர் ஆயிலில் நம்ம பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கேரியர் ஆயில் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிட்டு தென் எசென்ஷியல் ஆயில் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் டிஃப்ரெண்ட். அதனால இதை நான் தெளிவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ப்ரோக்ராம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரியர் ஆயில்ஸ் அதாவது மொரிங்கா சீட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், யோயோபா ஆயில் அண்ட் டமன் ஆயில், இந்த 4 ஆயிலும் நான் சொன்ன அளவு எடுத்து அதை வந்து மொரிங்கா பவுடரை இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட போறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ பாருங்க. ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்க யோயோபா ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் பத்தி நம்ம நிறைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ மெயினா இப்போ டமானோ ஆயில் பத்தி நான் சொல்றேன். டமானோ ஆயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறப்போ ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும், நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஆன்டி ஆக்னே ஆயில்னு சொல்லலாம். ஆக்னே இருந்ததுனாலும் ஆக்னே ஸ்கார்ஸ் இருந்ததுனாலும் கண்டிப்பா போகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆன்டி ஏஜிங்கும் கூட, விச் இஸ் லைக் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா டமானோ ஆயில் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். இருக்க மொரிங்கா சீட் ஆயில் பாத்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ண ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் அண்ட் ஆல்சோ டீடாக்சிஃபை பண்ணும். ஏதாவது எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்டல் டேமேஜ் இருந்தது ஸ்கின்னுக்கு அப்படின்னா அதையும் டீடாக்சிஃபை பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியா ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி மொரிங்கா சீட் ஆயில் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எஸ், இந்த ஆயில்ஸ் அதாவது கேரியர் ஆயில்ஸ் 4 + மொரிங்கா பவுடர் இது எல்லாமே
மிக்ஸ் ஆயிடுச்சு, எந்த லம்ப்ஸும் இல்லாம மிக்ஸ் ஆயிடுச்சு. I'm gonna keep this aside. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில்ஸ் எல்லாமே 4 மெயின் ஆயில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே சோப் செய்யப்படுற பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கோகனட் ஆயில், பாம் ஆயில், ஆலிவ் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். ஸோ இதில் மொரிங்கா ஜூஸ், which is முருங்கை இலை ஜூஸ். இப்போ லை அண்ட் வாட்டர் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஃபில்டர் பண்ணி இந்த ஆயில்ஸ் அண்ட் மொரிங்கா ஜூஸ் இருக்கிற லிக்விட்ல மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ லை மிக்ஸ் பண்ணுறப்போ எப்போவுமே மேக் ஷூர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஊற்றணும். அண்ட் ஆல்சோ இதில் நம்ம வந்து இந்த ஆயில்ஸ் அண்ட் ஜூஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது எல்லாம் கலந்தாலே இப்போ இது சோப்பு வந்து ஆயிடுச்சு. பட் நம்ம இதுக்கு மேலே வந்து கேரியர் ஆயில்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அது நம்ம ஏன் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் ட்ரேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த கேரியர் ஆயில்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது ஹாஃப் ட்ரேஸ், இந்த சோப் வந்து ஹாஃப் ட்ரேஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த கேரியர் ஆயில்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ மொரிங்கா சோப் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் மொரிங்கா பவுடர், மொரிங்கா ஆயில் அண்ட் மொரிங்கா ஜூஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட் மொரிங்காவோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இந்த சோப்பில் கிடைக்கும். அண்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தாலும் ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் ஸ்கின் பிரேக் அவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆக்னே ஏதாவது இருந்ததுனாலும் போகும். ஆக்னே பிரேக் அவுட்ஸ் இருந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்து அது உடச்சி விட்டால் ஒரு டாட்ஸாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ், கண்ணுக்கு கீழே இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ், பல ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு சோப் தான் இது. ஸோ உங்களுக்கு கிளியர் ஸ்கின் வேணும், என் ஸ்கின் பார்த்தா அப்படியே பளபளக்கணும், கிளியரா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மொரிங்கா சோப் யூஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் வந்து சோப் ஆயிடுச்சு, ஒரு ஹாஃப் ட்ரேஸ் வர அளவுக்கு. இப்போ நம்ம ப்ரீமியம் ஆயில்ஸ் நம்ம 4 பிளஸ் வந்துட்டு மொரிங்கா பவுடர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மிக்சரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் சோப் ஆயிடுச்சு, ட்ரேஸ் வந்து வந்துடுச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த எசென்ஷியல் ஆயில்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். 6 எசென்ஷியல் ஆயில் சொல்லியிருந்தேன், அது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கலாம், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்கின்னோட இருக்கிற ஏதாச்சும் டிசீஸ் இருந்தது, இல்லை ஸ்கின்ல வந்து பிரேக் அவுட்ஸ் இருந்தது, இதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சோலி எசென்ஷியல் ஆயில். இது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ரொம்ப சூத்னிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இரிட்டேட்டட் ஸ்கின் எல்லாமே வந்து ட்ரீட் பண்ணும். இந்த மாதிரி இதில் இருக்கிற எசென்ஷியல் ஆயிலுக்கு எல்லாருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் பெஸ்ட்டாக இருக்கும். மொரிங்கா சோப் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தாச்சு. இந்த மாதிரி சோப்ஸ் வந்து நீங்க இன்னும் கத்துக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க நேச்சர்ஸ் ஜாயோட சோப் மேக்கிங் கிளாஸ் அண்ட் ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் இதெல்லாமே கலந்துக்கலாம். ஸோ அது கலந்துக்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8667832012. அப்படி இல்லைனா நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கிற ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சோப் நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நல்ல எக்ஸைட்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அண்ட் until then it's bye from Jennifer. ஸோ என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.